எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 24ஆம் வசனம். ஒரு வாலிபனுக்கு விசுவாசம் எவ்வளவு முக்கியம், ஒரு ஆவிக்குரியவனுக்கு விசுவாசம் எவ்வளவு முக்கியம், அதை இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. நல்லா கவனிங்க, இந்த யோசனை எப்படிங்க வந்தது? சொல்லுங்க, எப்படி வந்திருக்கும்? நல்ல யோசனைகள் எப்படி வரும்? நீயும் நாமும் நல்ல ஆலோசனைகளை கொண்டிருக்க வேண்டும் என்றால் நமக்குள் என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம். அதைத்தான் நாங்கள் வாசித்தோம். விசுவாசத்தினாலே தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே ஐஸ்வர்யத்தை விட. கவனிங்க, துன்பமே நல்லது. இந்த யோசனை எப்படிங்க வந்தது? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய சித்தத்தை தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது? விசுவாசத்தினால். இந்த விசுவாசம் எப்படி வந்தது? தாய் விதைத்த விதை. தாய்மார், தகப்பன்மார், பிள்ளைகளின் இருதயத்திலே விசுவாசம் என்ற விதையை விதையுங்கள். டேய், நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும்டா, இந்த விதையெல்லாம் விதைக்காதீங்க. பெரிய பேரு சம்பாதிக்கணும்டா, இந்த விதையும் விதைக்காதீங்க. இந்த உலகத்திலே நமக்கு தேவை ஆஸ்தி அல்ல, அப்புறம் ஆவிக்குரியவை. இந்த உலகத்திலே நாம் தேட வேண்டியது பதவியை அல்ல, பணத்தை அல்ல, பரிசுத்தத்தை. இவளை நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து விதைச்சா அது எவ்வளவு நல்லா இருக்கும். விதைத்தாள், விசுவாசத்தை விதைத்தாள். எதை ஆசைப்பட வேண்டும், எதை ஆசைப்படக்கூடாது என்பதை சிறு வயதிலேயே அவன் தாய் விதைத்து விட்டாள். அவன் வளர்ந்து பெரியவனான போது, வேதத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்பொழுது அவன் தன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்பாமார், அம்மாமார் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே ஆவிக்குரிய பாடங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் அவர்கள் பெரியவர்களாகும் போது வழிதப்பி போக மாட்டாங்க. மோசே 40 வயதை அடைந்த போது ராஜரீகம், ராஜபோகம், ராஜயோகம் தன் கண்களுக்கு முன்பாக இருக்கிற போது தன்னுடைய விசுவாசம், தனக்குள்ளே இருந்த விசுவாசம் அவனுக்குள்ளே தூண்டிவிட்டது. எதை? எகிப்தின் ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்வதை காட்டிலும் பிதாவின் சித்தத்தை செய்வது, தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் மேலானது. 40 வருஷமா நான் கண்ணுக்கு கண்ணா, நான் உன்னை பெறாத போதும் கூட பெற்ற தாயை விட அதிகமா வளர்த்தனே, உன்னை பத்தி நிறைய ஆசைகளை, நிறைய கனவுகளோட இருந்த, திடீர்னு இப்படி போறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அம்மா, என்னை வளர்த்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கம்மா. ஆனா எல்லாவற்றை காட்டிலும் உன்னதமான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். உங்க கனவை நனவாக்கிறதை விட என்னை சிருஷ்டித்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம், தேவ கிருபை. வளர்த்த தாயை காட்டிலும் பெற்ற தாய் கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் பிள்ளையின் சிந்தையில, இருதயத்திலே பத்திரமாக இருந்தது. அம்மாக்களே, நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் பிள்ளைகளின் இருதயத்திலே அவர்களின் இறுதி மூச்சு வரை நிலைத்திருக்கும். உலகம் கற்றுக் கொடுப்பது ஒன்று, தாய் கற்றுக் கொடுப்பது வேறொன்று. உலகத்தில் நிறைய பாஷைகள் உண்டு, ஆனா பிள்ளைக்கு வர்றது தாய்மொழிதான். அப்படிதானங்க? அதுதான் மதர் டங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த ஸ்திரீ கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் மோசேயின் இருதயத்தில் பதிந்திருந்தது. ஒரு அற்புதமான தீர்மானம் எடுக்கிறான். என்னவென்றால், இந்த தேசத்தை ஆளுவதை காட்டிலும், எகிப்தின் ஐஸ்வர்ய சுகங்களை அனுபவிப்பதை காட்டிலும், அனித்தியமான பாவ சிற்றின்பங்களில் மூழ்கி கிடப்பதை காட்டிலும் தேவனுக்காக வாழ்வதுதான், தேவனுடைய கரங்களில் பனிமுட்டாய் பயன்படுத்தப்படுவதுதான் என் வாழ்க்கையிலே பெரிய பாக்கியம் என்ற தீர்மானத்துக்கு வந்தான். உண்மையாகவே ஒரு அற்புதமான தீர்மானம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் என்றாவது ஒரு நாள் கட்டாயம் இந்த முடிவை நாம் எடுக்க வேண்டும். என்ன முடிவு? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வதுதான் மேலானது. மறந்துடாதீங்க, அதெல்லாம் அனித்தியமானது, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். பாவம் செய்கிறவனை கவனிங்க, அந்த பாவம் செய்கிற அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம். ஆனால் அந்த பாவத்தினால் ஏற்படுகிற பின் விளைவுகள் கவனிங்க, அது வாழ்நாள் முழுவதும் அந்த தாக்கத்தை உண்டாக்கும்.
குடிக்கும்போது கொஞ்ச நேரம் அவங்களுக்கு கிக்க கொடுக்குது. ஆனா எத்தனை பேருக்கு அதால கேன்சர் வருது? எதனால இந்த கேன்சர்? குடிப்பழக்கத்தால தானே? சிகரெட் பீடி புகைக்கிறதால தானே? கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக வேஷியை தேடி போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் அதனால எய்ட்ஸை வருவிச்சுக்கிறாங்க, HIV-க்கு ஆளாகிறாங்க. அதுக்கு மருந்து இருக்கா? வாழ்நாள் முழுக்க துன்பம் தான். அன்பு சகோதர சகோதரிகளே, தம்பியே தங்கையே, பாவத்துல சந்தோஷம் இருக்கு, ஆனா அது அற்ப காலம் மட்டும்தான். ஆனா அந்த அற்ப நேர சந்தோஷத்துக்காக செய்யும் பாவத்தால ஏற்படுகிற விளைவுகள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அது உன் வாழ்நாள் முழுக்க நீ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என்கிற உண்மையை மோசே அந்த வயதிலேயே அறிந்திருந்தான், உணர்ந்திருந்தான், அதற்கேற்ப நடந்தான். நீயும் உணர்ந்து கொள்ளுவது நல்லது. அற்புதமான ஒரு முடிவை எடுத்தான், ஆனா ஒரு தவறை செஞ்சிட்டான். அது என்ன தவறு? ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிப்பதை கவனிக்கிறான். அப்படி அவன் அடிக்கிறத பார்த்தப்போ மோசேக்குள்ள என்ன வந்துச்சு? என்னுடைய ஜனங்களுக்காக நான் நின்று என் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு அவசரப்பட்டு தான் கற்றிருந்த வித்தைகளினாலே, தனக்கு இருந்த சரீர பலத்தினாலே தன் ஜனங்களை விடுவிக்க முடியும் என்று அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து அந்த எகிப்தியனை கொன்று போடுகிறான். மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்திருந்தார். ஆனால் ஒரு சமயத்தை, ஒரு காலத்தை அவர் குறித்திருந்தார். சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால், நம்மை அவர் பயன்படுத்த வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு நேரம் உண்டு. எப்படி விவாகத்திற்கென்று ஒரு நேரம் இருக்கிறதோ, 15 வயது பொண்ணு வந்து, மம்மி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க மம்மி அப்படின்னா அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? 16 வயசு பையன் வந்து, டாடி எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னா பண்ணி வைப்போமா? மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் கல்யாணம் அவசியமா இல்லையா? கட்டாயம் அவசியம். ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும். விடுவிப்பதற்காகத்தான் மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் மோசே தேவனுடைய நேரத்துக்காக காத்திருந்திருக்கணும். சகோதர சகோதரிகளே, நீ எவைகளை கேட்கின்றாயோ அதை தேவன் உனக்காக தயார் செய்கிறார். வேலை வேண்டும் என்று கேட்கிறாயா? தேவன் உனக்கு ஒரு வேலையை தருவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். விவாகம் வேண்டும் என்று நினைக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் விவாகம் நடப்பதற்கு தேவன் நிர்ணயம் எடுத்திருக்கிறார். அதற்கு நேரத்தையும் குறித்திருக்கிறார். கற்ப பலனை கேட்கின்றாயா? உனக்கு கற்பத்தின் கனியை தர வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். ஆனால் அதை உனக்கு தருவதற்கு தேவன் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணுகிறார். உன்னுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் தருவதற்காக தேவன் ஒரு சமயத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அதற்கு அடையாளம் ஆதியாகமம் 21வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். 2ஆம் வசனம். ஆபிரகாம் முதிர்வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். என்ன இருக்குங்க? குறித்திருந்த காலம். அது என்னங்க? அது குறித்திருந்த காலம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குமாரனை அருளுவதற்கு தேவன் ஒரு காலத்தை குறித்திருந்தார். புரிதா அன்பு சகோதரனே சகோதரியே? நாம் அவசரப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை தர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கென்று ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அந்த நேரத்துக்கு முன்னால நீ அவசரப்பட்டு நீயா ஒரு முடிவெடுத்தனா அதன் விளைவுகளை நீ சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்ற விஷயத்தை மறந்துடக்கூடாது. அது அவசரப்பட்டு விட்டான் மோசே. எதற்காக? ஜாக்கிரதையா கவனிங்க. ஆதியாகமத்துக்கும் யாத்திராகமத்திற்கும் மத்தியிலே சுமார் 350 400 வருட கால இடைவெளி இருந்தது. கவனிங்க, மோசே பிறந்தபோது 350வது வருட காலம் அது. இப்போ மோசேக்கு 40 வயது வந்துவிட்டது. பைபிள்ல நாம பார்க்கிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்று பைபிள்ல நாம பார்க்கிறோம். இப்ப மோசேக்கு 40 வயது வந்துவிட்டது. அவங்க அடிமையா இருக்கிறது 390 வருடம். 350 வருடங்கள் அடிமையாக இருந்த காலத்திலே மோசே பிறக்கிறான். மோசேக்கு இப்போ 40 வயசு. அப்ப 350 பிளஸ் சொல்லுங்க 40, மொத்தமா சேர்த்தா 390 வருடங்கள். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார், உன்னுடைய சந்ததியார் அவர்கள் அறியாத ஒரு தேசத்திலே 400 வருடங்கள் அடிமைகளாய் சிரமங்களை அனுபவிப்பார்கள் என்று தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். தேவனுடைய சித்தத்தின்படி 400 வருடங்கள். நல்லா கவனிங்க. ஆனா இப்போ
ஆக்சுவலா அந்த 400 வருடங்கள் முழுமை அடையல. தேவனுடைய சமயம் காலம் இன்னும் பூர்த்தி ஆகல. அப்படி பூர்த்தியாகும் முன்பே மோசே அவசரப்பட்டு முடிவெடுத்து ஏதோ செஞ்சு விடுவிக்கணும்னு சொல்லி தன்னுடைய சரீர பலத்தை ஆதாரமாய் கொண்டு அந்த எகிப்தினை கொண்டு போட்டுட்டான் கோபத்தினால. தயவு செஞ்சு கவனிக்கணும், பைபிள் ஒரு அற்புதமான வசனம். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அந்த சமயத்துல மோசேக்கு நல்ல சரீர பலம், திறமை எல்லாமே இருக்கு. ஆனா தன்னுடைய கோபத்தை, ஆவேசத்தை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பிரகாரமான இச்சை அடக்கத்தை இன்னும் அவன் பெற்றிருக்கவில்லை. எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிப்பதை அவன் கண்டு, யாத்திராகமம் 2வது அதிகாரம் பார்க்கலாம், 11வது வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராக எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதைக் கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவன் மணலிலே புதைத்து போட்டானாங்க. அவசர புத்தி. ஒரு எகிப்தியனை என்ன செய்யறான்? மர்டர் பண்ணி புதைச்சிட்டான். ஆக்சுவலா அவனுடைய எண்ணம் என்ன? தன்னுடைய பிரஜைகளின் பட்சமாய் நின்று அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றுதான் விரும்பினான். அதை விட்டு மர்டர் பண்ணணும்னு விரும்பல. கவனிங்க, எகிப்து தேசத்துல சகல வித்தையிலும் கற்று தேர்ந்த மோசே சடனா என்ன அவதாரம் எடுக்கிறான்? கொலை பாதகன், a murderer, ஒரு கொலை செய்த கொலை பாதகன். எப்போ அவசர புத்தினால கோபப்பட்டு அந்த எகிப்தினை கொன்னுட்டானோ பயம் வந்துருச்சு. ஐயோ இங்க வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி கொன்ற அந்த எகிப்தியனை புதைச்சு மறைச்சிட்டான். அவனை அட்ரஸே இல்லாம செஞ்சிட்டான். ஆனா அந்த விஷயம் எப்படியோ வெளியே வந்துருச்சு. பார்வோனுக்கு ஏற்கனவே கழுத்து வரைக்கும் கோபம். ஏன்னா 40 வருடங்கள் கண்ணின் மணியை போல வளர்த்து தன்னுடைய பேரன் அல்லாத போதும் கூட ராஜா சுகபோகத்தால் அவனை வளர்த்தா, நாளைக்கு அவன் நமக்கு ஏதோ பிரயோஜனமா இருப்பான், நம்ம ஸ்தானத்திலிருந்து இந்த தேசத்தை ஆளுகை செய்வான் அப்படின்னு கனவுல இருந்தா நம்ம கனவை எல்லாத்தையும் தகர்த்து கண்ணையே குத்துன மாதிரி கண்ணீருக்குள்ள தள்ளி விட்டுட்டு அவனோட ஜனங்கள் பட்சமா நின்று எனக்கு எதிராக அவங்கள விடுவிப்பேன்னு சொல்றானே அப்படின்னு கழுத்து வரைக்கும் கோபத்தோடு இருந்த பார்வோனுக்கு தெரிஞ்சிருச்சு. மோசே எகிப்தியர்களை கொல்ல ஆரம்பித்து விட்டான். உடனே கட்டளை பிறப்பிக்கிறான். அந்த மோசே எங்க பார்த்தாலும் அங்கிருந்து பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு, கூட்டிட்டு வாங்க, அவனை முதல்ல கொண்டு போடணும். இந்த செய்தியை கேட்ட மோசே எகிப்து தேசத்திலிருந்து அவசரப்பட்டு தான் செய்த அந்த காரியத்தினாலே, தான் செய்த கொலை பாதகத்தினாலே தப்பி ஓட வேண்டி வந்து விட்டது. கோபம் ஒரு காலம் மனிதனுக்கு நன்மை செய்யாது. கணவன்மார், மனைவிமார், உங்களுடைய கோபம்தான் இன்று உங்கள் குடும்பங்களுக்கு தீங்கிழைக்கின்றது. உங்கள் கோபம்தான் உங்கள் இல்லறத்தை குலைக்கின்றது. தம்பிமார், தங்கைமார், இப்போ 10th ஸ்டாண்டர்ட் கூட இன்னும் வரல, ஆனா என்னவோ அவ்வளவு கோபம் உனக்கு. 6th ஸ்டாண்டர்ட் கூட எட்டல. அம்மா மேல கோபம், அப்பா மேல கோபம். நல்லதில்ல. தங்கைமார், தம்பிமார், அன்பு குழந்தைகளை பெற்று வளர்க்கிற தாயை, தகப்பனை எதிர்ப்பது, அவர்களை எதிர்த்து நின்று அவர்களுக்கு விரோதமாய் பேசுவது, அது ஒருபோதும் கூட உனக்கு நல்லது அல்ல. என்னுடைய மகன்களை உட்கார வச்சு நான் சொல்லுவேங்க, ஒரு அப்பாவா அன்போடு கூட வளர்க்கிறேன், ஜெபத்தோடு கூட வளர்க்கிறேன். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்ற உரிமை கட்டாயம் எனக்கு இருக்கு. தப்பு பண்ணும்போது கண்டிக்கிற உரிமையும் எனக்கு இருக்கு. நீங்க தப்பு பண்ணும்போது அதுக்கு நான் கண்டிக்கிற போது உங்கள் முகத்துல கோபத்தை காண்பிக்கிறதோ, கோபத்தோடு கூட உங்க வாய்ஸை ரைஸ் பண்றதோ இந்த வீட்டுக்குள்ள நடக்காது. தந்தையாய் கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. கோபப்படுகிற உரிமை தாயாய், தந்தையாய் நமக்கு உண்டு. செய்த தப்புக்காக பிள்ளைகள் மௌனமா அந்த கோபத்தை எதிர்கொள்ளணுமே தவிர, எதிர்த்து வாய் திறக்கவோ, தன் கோபத்தை வெளிப்படுத்தவோ அல்லது எதிர்த்து பேசவோ, வீட்டை விட்டு வெளியே போகவோ, கோபத்தால வேகமா கதவை சாத்துறதையோ ஒரு டேடியா நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய மகா கிருபையினால இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட என்னுடைய 2 பிள்ளைகளும் எவ்வளவோ தரம் கண்டிச்சிருக்கானா, கோபத்தை என்னிடத்தில் வெளிக்காட்டவோ, கோபத்தோடு கூட என்னோடு பேசவோ, கோபம் வந்து எழுந்து போய் வேகமா கதவை சாத்திட்டு போகவோ என்னுடைய மகா கிருபையினால செய்யல. அன்பு தம்பியே, தங்கையே, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், அதாவது உன்னை நேசிக்கிறவர்களுக்கு உன்னை சிட்சிக்கிற உரிமையும் இருக்கிறது. அப்படி அவங்க எதுக்காகவாது உன்னை கண்டிக்கும் போது கோபத்தை நீ வெளிப்படுத்தக்கூடாது. அவங்க கோபத்தால கண்டிச்சாலும் சிட்சித்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான். நீ நல்லா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான், அன்பால தான் உன்னை பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவங்க கோபப்படுறாங்க.
நாட்களிலே நம்மில் அநேகருடைய வாழ்க்கையிலே நஷ்டத்தை, கஷ்டத்தை நாடி தேடி வருவித்துக் கொள்ள காரணம் என்னவென்றால் கண்ட்ரோல் செய்ய முடியாத கோபமும் ஆவேசமும் தான். பைபிள்ல கூட நாம பார்க்க முடியும், கோபத்தை விட்டுவிடு, உக்கிரத்தை விட்டுவிடு என்று. இந்த வசனத்தை வாசிக்கலாம், நீங்க அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லது. நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கின்றதான ஒரு சேனாதிபதியை விட, ஒரு பராக்கிரமசாலியை விட தன்னுடைய மனதை அடக்குகிறவன் தான் உத்தமனா. நீ உத்தியோகத்துல 100 பேருக்கு மேல இருக்கிற தலைவனா இருக்கலாம், அல்லது பாஸா இருக்கலாம், டீம் லீடரா இருக்கலாம், மகா ஞானியா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் மொத்தத்தை நடத்துற ஒரு பெரிய டாக்டரா இருக்கலாம், கோர்ட்ல பேரும் புகழும் வாய்ந்த சீனியர் அட்வொகேட்டா இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய போஸ்ட்ல இருக்கலாம், பெரிய பொசிஷன்ல இருக்கலாம். நான் தயவு செஞ்சு கவனிங்க. பேஷன்ஸ், நீடிய சாந்தம், அதுதான் அற்புதமான குணம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அவசர குடுக்கைத்தனம், தவறு செஞ்சுட்டான் மோசே. என்ன செஞ்சான்? ஒரு கொலையே செஞ்சு புதைச்சிட்டான். அதன் விளைவு தப்பி ஓட வேண்டிய வந்தது. அவசர குடுக்கைத்தனம் என்ன செய்தது? செய்த தவறு என்ன செய்தது? வந்த கோபம் என்ன செய்தது? தான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். என்ன செய்யணும்னு நினைச்சான்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் கைகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நினைத்த மோசே அவங்கள விடுவிச்சானா? இல்லைங்க. அவன் என்னென்ன செய்யணும்னு நினைச்சானோ அதை செய்ய முடியல. அது மட்டும் இல்லை, எதற்காக அந்த பேலஸையே விட்டு வெளியே வந்தானோ, எதற்காக எகிப்தின் ஐஸ்வர்யத்தையே அவன் வேண்டாம் என்றானோ, எதற்காக அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வேண்டாம் என்றானோ, அதை அவனால் செய்ய முடிந்ததா? செய்ய முடியவே இல்லை. காரணம் என்ன? கோபம். சகோதரனே, சகோதரியே, நீ தேவனுக்காக எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ, உன் கணவருக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக எதை நீ செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ, அது நல்ல யோசனை தான், நல்ல ஆலோசனை தான், நல்ல எண்ணங்கள் தான், எல்லாம் இருக்கு. ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற, தேவ பணியில் ஈடுபடணும்னு நினைக்கிற, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிற, பயனுள்ள பாண்டமா பயன்படுத்தப்படணும்னு நினைக்கிற, ஒரு 10 பேருக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிற, அதற்காக நல்லா உழைக்கணும்னு நினைக்கிற. ஆனா எதையுமே செய்ய முடியாம ஒரு மந்தமான நிலைக்கு தள்ளுறது எது தெரியுமா? கோபம். உன்னுடைய ஆவேசம், உன்னுடைய மனசு நல்லதுதான், ஆனா இந்த கோபம்தான் உன் கண்ட்ரோல்ல இல்லை. அதனால்தான் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, என்னென்ன மனுஷன் நல்லவர் தான், ஆனா கோபம் வந்துட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? கோபம் வர வரைக்கும் நீ மனுஷன்தான், கோபம் வந்துட்டா நீ மனுஷன் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? மிருகம். எஸ், கோபம் வராத வரைக்கும் நீ எவ்வளவு நல்ல ஆளு, எவ்வளவு நல்ல பெண்மணி. ஆனா கோபம் வந்துருச்சுன்னா நீ மனிதன் என்கின்ற எண்ணம் கூட உனக்கு இல்லாம போயிடுது. அது நல்லதில்லை. மோசேயினுடைய கோபம் என்ன செய்தது? மோசே தாயை, தந்தையை, உடன் பிறந்தோரை விலக்கி தள்ளிவிட்டது. மோசே எல்லாவற்றுக்கும் தூரமாகிவிட்டான். அன்புக்கு தூரமாகிவிட்டான், பாச நேசத்துக்கு தூரமாகிவிட்டான், அனைத்து பந்தங்களுக்கும் தூரமாகிவிட்டான், அனைத்துக்கும் தூரமாகிவிட்டான். அநாதையை போலாகிவிட்டான், அட்ரஸே இல்லாதவனும் ஆகிவிட்டான். எங்க போயிட்டான்? மீதியான் தேசத்து வனாந்தரத்துக்கு போயிட்டான், ஓடியே போயிட்டான். அங்க போனதுக்கு அப்புறம் எத்திரோ என்னும் பெயர் கொண்ட ஒருவருடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறான். 40 வருடங்கள் மோசே வனாந்தரத்துல ஆடு மேய்ப்பனா ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்த மோசே எப்படி ஆயிட்டான் பாருங்க. யாருங்க இந்த மோசே? சகல வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தவன். எகிப்து தேசத்தின் சகல வித்தைகளையும், தயவு செஞ்சு கவனிங்க, எஜிப்சியன் சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. அதே போல மருத்துவம் ரொம்ப அற்புதமானது, மருந்துகள் பிரசித்தி பெற்றது, கணித சாஸ்திரம் ரொம்ப பேர் போனது, கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அற்புதமானது. நமக்கு தெரியும், பிரமிட்ஸை பற்றியெல்லாம் படிச்சிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் 7 அதிசயங்களில் ஒன்றுதான் அந்த பிரமிட்ஸ். அந்த பிரமிட்ஸை கட்டினவர்கள் யார் தெரியுமா? எகிப்தியர்கள். கட்டிடக்கலையில அவர்களுக்கு இணையா யாரும் கிடையாதுங்க. மோசே சகல வித்தையிலும் கற்று தேர்ந்திருந்தான். கட்டிடக்கலையிலே மோசேக்கு நிகர் யாரும் இல்லை. சயின்ஸ், மம்மீஸ்ன்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த வேர்டு எங்கிருந்து வந்தது? எகிப்து தேசத்திலிருந்து தான். மம்மீஸ்னா என்ன? ஒரு மனிதன் இறந்து போனதற்கு பிறகு அவனுடைய சவம் இருக்கிறது அல்லவா, அந்த சவத்தை 100கணக்கான ஆண்டுகள் அப்படியே அவங்க வச்சிருப்பாங்க, அழுகி போகாம, நாரி போகாம.
பிணத்தை காப்பாற்றுகின்ற அளவுக்கு அந்த சயின்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. கேலண்டர் அது எங்க இருந்துங்க வந்தது? எகிப்து தேசத்திலிருந்து தான் வந்தது. அதே போல கணித சாஸ்திரம். மோசே இந்த உலகத்திலே உயிரோடு இருந்த நாளெல்லாம் பிரபஞ்சத்திலேயே மிகுந்த பிரபலமான தேசமாக, நம்பர் 1 தேசமாக எகிப்து தேசம் விளங்கியது. எனவே கணித சாஸ்திரமா இருந்தாலும் அல்லது ஆளுகிற விதமாக இருந்தாலும், அறிவியலாக இருந்தாலும், கட்டடக்கலையாக இருந்தாலும், இப்படி அநேக காரியங்களிலே எகிப்து தேசம் அந்த காலத்துல முதன்மை தேசமாயிருந்தது. இப்ப அந்த எகிப்தில சகல வித்தையிலும் கற்று தேர்ந்தவன் என்றால் மோசேக்கு கணித சாஸ்திரம் தெரியும், சாதாரண வரலாறுகள் தெரியும், பௌதிக சாஸ்திரங்கள் தெரியும், ஆளுகை எப்படி செய்யணும், தலைமைத்துவத்தை பத்தி தெரியும். இப்படி எல்லா வித்தைகளிலும் கற்று தேர்ந்தவன். ஆனால் தன்னுடைய முன்கோபத்தினாலே, அவசர குடுக்கைத்தனத்தினாலே அவைகள் எல்லாவற்றிலும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆடு மேய்க்கிற வேலை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே 40 வருடங்கள். கவனிங்க, முதல் 40 வருடங்கள் மோசே தன்னை ஒரு வஸ்தாது என்று நினைத்திருந்தான். என்ன நினைச்சிருந்தான்? நான் ஒரு வஸ்தாதுபா, என்னால எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தான். அதற்கடுத்த 40 வருடங்கள் வெட்டியா இருந்தாங்க. வஸ்தாது இப்ப என்ன ஆயிட்டான்? வெட்டி மனுஷன் ஆயிட்டான். அப்பேற்பட்ட மோசே இந்த நிலைமைக்கு காரணமாக்கியது எது? கோபமும் ஆவேசமும். சகோதர சகோதரிகளே, கேட்கிறீங்களா? சகல வித்தையிலும் கற்று தேர்ந்த ஒரு வஸ்தாது இப்ப என்ன ஆயிட்டாங்க? வெட்டியாளா, ஒத்தையாளா ஆயிட்டான். காரணம், தன்னை தான் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. உனக்கு எவ்வளவு ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு எவ்வளவு நல்ல வேலை இருந்து என்ன பிரயோஜனம்? நீ எவ்வளவு படிச்சிருந்த என்ன பிரயோஜனம்? உன்னுடைய கோபம் கண்ட்ரோல் இல்லாதப்போ நீ வெட்டியாள் தான். வேஸ்ட் பர்சன் என்ற விஷயத்தை மறந்துடக்கூடாது. முதல் 40 ஆண்டுகள் மோசே என்ன நினைச்சான்? நான் சகல வித்தையிலும் கற்று தேர்ந்தவன் என்பதால் தன்னை வஸ்தாது என்று நினைத்தான். ஆனால் கோபத்தை, ஆவேசத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ள முடியாம, தேவனுடைய நேரத்தை உணர முடியாம வீணானவனை போலாகிவிட்டான். So next 40 years ஒன்றுக்கும் இல்லாதவன், எதுக்கும் உபயோகம் இல்லாதவன் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஐயோ, தான் ஒரு வெட்டி என்று எப்பொழுது மோசே நினைத்தானோ, தேவன் என்ன செய்தார் தெரியுமா? உன்னை ஒரு வஸ்தாதாக ஆக்குகிறேன் என்று சொல்லி தேவன் மோசேயை, ஒன்றுமில்லாதவனாய் மிஞ்சி போன மோசேயை, இஸ்ரவேல் பிரஜைகளை வழிநடத்துகிற மகா பெரிய தலைவனாக்கினார். கவனிங்க, ஒருவேளை நீ உன்னை குறித்து நான் எல்லாம் உடையவன் என்று நினைப்பாயானால் ஒன்றுமில்லாதவனாகி விடுவாய். எனக்குள்ள என்ன இருக்கு ஆண்டவரே? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்ன நீ தாழ்த்தினா உன்னை தேவன் உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே உயர்த்துகிறவனை தேவன் என்ன செய்வாரா? தாழ்த்தி போடுவார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை தேவன் என்ன செய்வார்? உயர்த்துவார். என்னுடைய கேள்வி, இன்று நீ உன்னை தாழ்த்திக்கிட்டு இருக்கியா அல்லது உயர்த்திக்கிட்டு இருக்கியா? உயர்த்துனா உனக்கு என்ன மிஞ்சும்? தாழ்த்தப்படுதல். ஆனா நீயே உன்னை தாழ்த்தினா உனக்கு என்ன மிஞ்சும்? உயர்வு. இதை மறந்துடக்கூடாது. முதல் 40 வருடங்கள் பேலஸ்ல, அதற்கடுத்த 40 வருடங்கள் எங்கங்க? பட்டிக்காட்டுல, வனாந்தரத்துல. அதற்கடுத்த 40 வருடங்கள் சீனாய் பர்வதத்தின் அருகே, சீனாய் வனாந்தரத்துல மோசேயின் வாழ்நாட்கள் கழிந்தது. முதல் 40 வருடங்கள் பார்வோன் குமாரத்தியின் குமாரனாக அல்லது பார்வோனின் பேரனாக. இரண்டாவது 40 வருடங்கள் எத்திரோவின் மருமகனாக. அதற்கடுத்த 40 வருடங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசியாக. முதல் 40 வருடங்கள் சகல வித்தையிலும் கற்றுத் தேர்ந்தவனாக. அதற்கடுத்த 40 வருடங்கள் ஆடுகளை மேய்ப்பவனாக. அதற்கடுத்த 40 வருடங்கள் வழிநடத்தும் தலைவனாக மோசேயின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். முதல்ல ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவன், இரண்டாவதா ஆபத்திலே பிறந்தவன், மூன்றாவது தவறு செய்தவன். இதே விஷயங்களை நாம் தொடர்ந்து தியானிக்கவிருக்கிறோம். நீ ஏழையாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கோ உன் மீது பெரிய ஆலோசனைகள் உண்டு. உன்னுடைய வாழ்க்கை ஆபத்துக்குள்ளாக இருக்கலாம், ஆனால் தேவனால் உன்னை காப்பாற்றி மீட்க முடியும். நீ ஆளுகை செய்கிற உயரத்துக்கும் போகலாம், ஆனால் ஆண்டவரை சேவிப்பதுதான் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய பாக்கியம் என்ற சத்தியத்தையும் மறந்துடக்கூடாது. இருக்கும் கோபமும் ஆவேசமும் என்ன செய்யும்? உன்னை தவறு செய்ய கொண்டு போய்விடும், பாவத்தை செய்ய வைத்துவிடும், பாதகங்களை செய்ய வைத்துவிடும். தப்பித்து ஓடுகிற விதமாய்
செய்துவிடும். உன் கோபம் உனக்கு சத்துருவாக வந்து நிற்கும். உன்னவர்களே உன்னை விட்டு விலக்கிவிடும். மோசே அன்று எல்லோரையும் விட்டு தூரமானான். வனாந்தரத்துக்கு ஓடிப்போனான். அட்ரஸ் இல்லாதவனைப் போல ஆனான். அவனுடைய கோபம்தான் அவனை அனாதையைப் போல ஆக்கிவிட்டது. நம்மள நிறைய பேருக்கு கோபம் இருக்கு. எதுக்கெடுத்தாலும் கோபம் வந்துடுது. ஆவேசம் பயங்கரமா வருது. திரும்ப ஞாபகப்படுத்துறேன், நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அந்த கோபம் மட்டும் இல்லைன்னா மனுஷன் ரொம்ப நல்லவருங்க. ஆனா அந்த கோபம் வந்தாதான் அவரோட வாய் ஒழுங்கா இருக்காது, கண்ட்ரோல்லையே இருக்காது. கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள வேண்டும். தாய்மார், தகப்பன்மார் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே விசுவாசத்தில் வளர்க்கலாம். அதுல கவனிக்க வேண்டியது, அன்போடு வளருங்க, ஜெபத்தோடு கூட வளருங்க, பரிசுத்தத்தோடு கூட பிள்ளைகளை வளருங்க. நீங்கள் வளர்க்கிற அந்த வளர்ப்பு தான் அவர்கள் பெரியவர்களாகும்போது அவர்களை பாதுகாக்கும், தேவனுக்கு உபயோகம் உள்ளவர்களாய் மாற்றும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்பா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளையை தருவதற்கு ஒரு காலத்தை குறித்தீர். அதுவரைக்கும் அவர்கள் விசுவாசத்தோடு பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு காத்திருந்தார்கள். வாக்குத்தத்தத்தின் பலனை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, மோசே உம்முடைய நேரத்திற்காக காத்திருந்திருக்க வேண்டும், அவசரப்பட்டு விட்டான். அந்த அவசர குடுக்கைத்தனத்தினாலே, ஆவேசத்தினாலே, கோபத்தினாலே 40 வருடங்கள் அதன் பின்பு வனாந்தரத்திலே காத்து கிடக்க வேண்டியிருந்தது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு தர நினைக்கிற பதிலை கட்டாயம் தருவீர். அதற்கொரு நேரத்தையும் குறித்திருக்கிறீர். அந்த குறித்த காலத்திற்காக நாங்கள் காத்திருந்தால் நீர் அருளும் வெகுமதி அற்புதமானதாயிருக்கும், ஆனந்தத்தை, ஆசீர்வாதத்தை தருகிறதாயிருக்கும். மோசே போல தவறை நாங்கள் செய்யவே கூடாது. ஒருபுறம் அற்புதமான ஒரு முடிவை அன்று அவன் எடுத்துக்கொண்டான். எகிப்தின் ஐஸ்வர்யத்தைக் காட்டிலும், அற்ப பாவ சந்தோஷங்களைக் காட்டிலும் உம்மை சேவிப்பதை பெரிய பாக்கியம் என்று கருதினான். நல்ல முடிவு. ஆனால் தவறுதலாக தன் கோபத்தை அவன் கண்ட்ரோலில் வைக்காமல் போய்விட்டான். எங்கள் அநேக நல்லவர்கள் இருந்தாலும் கூட தங்கள் கோபத்தை கண்ட்ரோலில் வைக்க முடியவில்லை. ஆவிக்குரியவர்களே, ஜெப வீரர்களே, பக்திமான்களே இருந்தாலும் கோபத்தை, ஆவேசத்தை கண்ட்ரோலில் வைக்க முடிவதில்லை. அதன் விளைவாக ஆண்டவரே குடும்பத்தையே குலைத்துக் கொள்கிறார்கள், இல்லறத்தை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், உத்தியோகத்தை இழந்து போகிறார்கள், வியாபாரத்தில் நஷ்டமடைகிறார்கள், உறவுகளுக்கு தூரமாகி விடுகிறார்கள், அன்பு பாச நேசத்தை கெடுத்து விடுகிறார்கள், தனிமையான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இவற்றுக்கு அடிப்படை காரணம் கோபதாபங்கள். ஆண்டவரே, நாளிலும் தாழ்மையின் குணத்தை எங்களுக்கு அருளுங்க, பணிவை எங்களுக்கு அருள் செய்யுங்க, உயர்த்துகிற குணத்தை எங்களை விட்டு அகற்றி போடுங்க, எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் எம்மாத்திரம், உம்முடைய இரக்கமும் கருணையும் இல்லாவிட்டால் நாங்கள் எம்மாத்திரம். எனவே கர்த்தாவே, இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாயிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address: Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.